இந்த வாரம் இந்தியன் ஃபுட்பாலுக்கு பயங்கர ஒரு சோகமான ஒரு வாரமாவே அமைஞ்சிருக்குது. ஏன்னு பார்த்தா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட நம்ம தோத்துருக்கோம். ஃபுட்பால்ல ரொம்ப வருஷம் கழிச்சு பங்களாதேஷ் கூட கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேல கழிச்சு நம்ம தோத்துருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சோகமான நிலையில நானே கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா இந்தியன் ஃபுட்பால பார்க்காம, ஃபாலோ பண்ணாம, எனக்கே ஒரு மாதிரி என்னடா நீயே இத பண்ணலியா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் வரைக்கும் ஈகோஸ்ட்ரி மேட்ச் இருந்த வரைக்கும் ஒரு பயங்கரமா ஃபேன் ஃபாலோவிங் இருந்து நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி, ஓகே இப்படி ஒரு ப்ரோகிரஸ் பண்றோம், அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் டவுன் ஹில்ல போய் பயங்கர பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகி ஈகோஸ்ட்ரி மேட்சை தூக்கி புது மேனேஜர் எல்லாம் கொண்டு வரும்போது எனக்கே ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே இதுக்கு மேல நம்ம எப்புட்றா என்னடா ஒரு விட்டு கொடுக்காம எப்படிடா பார்க்கறது, என்னடா ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ட்ரெயின்ட் அவுட் ஃபேக்டர் ஆச்சு. இது பல பேருக்கு நான் பேசினப்போ சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இது மாறுமாங்கன்னு எத்தனை வருஷத்துக்கு மாறும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதே என்னால் தெரில. பட் இப்போதைக்கு எங்களுக்குமே ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட் ஆன ஃபீலிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் அஸ் டு பேக் அவுட். இது நீ உன்னால் போய் ஸ்டேடியமுக்கு இப்போ என்னால் மாதிரி பண்ணலாம் ஸ்டேடியமுக்கு போக முடியலனாலும் என்னால் ஒரு ஆன்லைனில் இருக்கிற ஒரு இதில் என்னால் அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியும், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆச்சு எங்கிட்ட இருக்குது. பட் அது இல்லாமல் பண்ணாமல் இருந்தது என்னுடைய பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெக்லிஜென்ஸ்னு சொல்லலாம். அதுக்காக எனக்கே ரொம்ப வருத்தமாகவும் ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிறதே எனக்கு தோணுச்சு. ஒரு வருஷமாக நம்ம ஃபுட்பாலையே எதையுமே கண்டுக்காமல் நம்ம அதை பற்றி பேசாமே இருந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. பட் இந்த ஒரு வருஷத்தில் என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தா என் மண்டையே வெடிச்சிட மாட்டிருக்கு, அத்தனை விஷயம் நடந்திருக்கு. பேக் டு ஃபுட்பால் மன்றம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஃபுட்பால் பற்றி. இன்னைக்கு என்னதான் நடக்குதுடா, இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 வீக்ஸாக சரி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா டெய்லியுமே ஏதோ ஒரு புது நியூஸ் வருது, அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களே போன மாதம், இப்போ என்ன பண்ணு பார்த்தா டக்குன்னு ஐயோ மறுபடியும் ஐயோ போச்சே அப்படிங்கிறாங்களே, என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2-3 வீக்ஸாக உட்காந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே படித்தேன். ஓகே நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ சொல்லலாம். பல பேர் ஆக்டிவாக ஃபாலோ பண்ணலினாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா ஓ இதுதான் நடக்க மாட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஏற்கனவே நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் இதாச்சு. அவங்க ஒரு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, நான் இந்த ஜூலை மாதத்துக்குல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதனால் எனக்கு ஓகே இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனையில் விட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு ஜூலையிலேருந்து என்ன நடக்குது போன வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ஈகோஸ்ட்ரி மேட்ச் பல விஷயங்கள் வெளியே கொண்டாந்தது, பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பிளாட்ஃபார்மில் பேசி அதை பற்றி வெளியே கொண்டாந்தாரு. பட் ஆஸ் யூஷுவல் ஏஐஎஃப்எஃப் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அடைச்சிட்டாங்க. அது என்னென்னா அதை பற்றி நம்ம நியூஸ்லேயும் வெளியே யாருமே பேசலை, அதில் உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கன்க்ளூஷனே வரல, ஒரு ரிசல்ட்டே வராமல் அப்படியே அது ஒரு மாதம் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லாமே மறந்துட்டே போயிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற கட்டாயத்தில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈகோஸ்ட்ரி மேட்சுக்கு அப்புறம் ஒரு வலை வீசி பார்த்தாங்க, ஓகே நெக்ஸ்ட்டு கோச் யார், நெக்ஸ்ட்டு மேனேஜர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈகோஸ்ட்ரி மேட்சுக்கே ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து அதை உடனே அப்புறம் கேன்சல் பண்ண வேண்டியதாகி, அவனை சேக் பண்ண வேண்டியதாகி, அப்புறம் அதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியதாகி பல பிரச்சனைகள் அந்த மாதிரியே போச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் யார் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாயிண்டில் எஃப்சி கோவா மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த மனோலா மார்க்கஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தார் எஃப்சி கோவாவில் அப்போது. அந்த டைமில் அவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, நான் அதாவது அந்த ஏஎஃப்எஃப் மட்டுமே இல்லை, ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே, ஐஎஸ்எல்ல பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே தோணுச்சு ஓகே இவர் தான்ப்பா, இந்த ஆள் தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ 20th ஜூலை 2024 அவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. பட் அவர் அப்பாயின்ட் பண்ணும்போதே அவரை டியூவல் ரோல் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்தியன் ஃபுட்பால் டீமையுமே பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் எஃப்சி கோவா அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அவர் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஐஎஸ்எல் சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் முடியும், அந்த முடிஞ்சோடனே ஃபுல் டைமாக இந்தியன் கோச்சாக மட்டுமே மூவ் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு அவரோட. அவர் ஓகே நான் ரெண்டையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்தபோது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, செம்மடா இவர் வந்துட்டார் இனிமேல் நம்ம தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் இருந்துச்சு. பட் ஒரு காஷியஸான இது இருந்துச்சு, ஓ நம்ம நிலைமை இப்படி இருக்கே, நல்ல அப்கமிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க, இவருக்கும் ஐஎஸ்எல் இருக்கிறனால இந்த அப்கமிங் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும்,
ஸோ இவர் நல்லபடியாக தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ இவருடைய இதில் மேனேஜரியல்ஷிப்பில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து மொரிஷியஸ் ஆடணும், இன்டர் கான்டினென்டல் கப் ஆடணும். அதில் வந்து மொரிஷியஸ் கூட வந்து 0-0 ட்ரா தான் எடுத்தோம். அந்த கேமுக்கு அப்புறம் வந்து அவரே என்னடா இவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, ஏன் இவ்வளோ மோசமாக ஆடுறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை முடிச்சோடனே வந்து நம்ம சிரியா கூட வந்து 0-3 தோத்தோம், விச் வாஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட். ஏன்னா சிரியா எங்கேயோ இருக்காங்க, ஸோ அவங்களால வந்து நம்ம கண்டிப்பாக போட்டி போட முடியாது, நம்மளுக்கு அந்த கேமுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. ஸோ அது வந்து நான் ஒரு ஃபைட் ஆச்சு கொடுப்போன்னு எதிர்பார்த்தோம், பட் இட் வி வர் கிளியர்லி ப்ளோன் அவே. 0-3 அப்படின்னு சொல்லிட்டு சிரியா கூட செப்டம்பரில் தோத்தோம், 9th செப்டம்பரில் வந்து தோத்தோம். அண்ட் வியட்நாம் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஆடணும். அந்த ஃப்ரெண்ட்லி வந்துட்டு அக்டோபரில் ஆடணும், 1-1 அந்த கேம் முடிஞ்சுது. ஃபரூக் சௌத்ரி தான் வந்து அதில் ஒரே கோல் வந்து ஸ்கோர் பண்ணார். அதுலேயே நமக்கு வந்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் ஆப்வியஸ்லி ஒரு மாதத்துக்கு ஒரு கேம் ஆடி இருக்கோம். 3வது கேமில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோலே ஸ்கோர் பண்ணும். அதுவே வந்து என்னடா அது ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கே இத்தனை நாள் ஆயிருக்கா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதில் விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் நம்ம அவருடைய மேனேஜரியல் இதில் வந்து ஜெயிச்ச ஒரே கேம் அது ஃப்ரெண்ட்லி தான். அதுக்கு எந்த கேமையுமே நம்ம வந்து ஜெயிக்க கூட வந்து கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்லியில் வந்து நம்ம ஜெயிச்ச அந்த 3-0 மால்டீவ்ஸ் கூட ஜெயிச்ச அந்த ஃப்ரெண்ட்லி தான் வந்து கடைசி கேம், நம்ம ஒன் அண்ட் ஒன்லி கேம் நம்ம வந்து ஜெயிச்சதே அவரோட மேனேஜரியலில் வந்துட்டு 2025 இந்த வருஷம் மார்ச்சில் வந்து அந்த அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரும்போது வந்து கரெக்டாக நம்ம வந்து இவங்களோட ஜெயிக்கிறோம் மால்தீவ்ஸ் கூட. ஸோ ஓவராலாக அவர் வந்து 8 கேமை மேனேஜ் பண்ணியிருந்தார். 8 கேமில் ஒரே ஒரு வின், 4 ட்ரா அண்ட் 3 லாஸ் நடந்துச்சு அந்த ஒரு ஸ்டின்ட்டில். ஸோ அவரை வந்து என்னடா அது மார்ச் மாதம் ஆயிடுச்சு, அவர் அப்பாயின்ட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிப்போச்சு, நம்ம வந்து ஒரே வின் தான் எடுத்துருக்கோமே, 8 கேம் ஆடி இருக்கும், ஒரு வின்ல எடுத்தால் இது எப்படி கண்டினியூ பண்ண முடியும், இது நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ மார்ச் மாதத்துலேயே பயங்கரமான ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே அவ்வளோதான் போல், இவரை போட்டு எந்த பிரயோஜனமே நடக்கலை, ஸோ நம்ம எடுத்து தான் ஆகணும் மாட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஓகே இவ்வளோ மோசமாக போச்சு, இதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து முதல்ல இருந்தே வந்துட்டு இது பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ என்ன ஆச்சுன்னா ஜூலை 2ஆம் தேதி 2025 வந்து ஓகேன்னு சில பேர் 2 பேரும் மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் மனோலோ மார்க்கஸ் வந்து ஓகே நான் திருப்பி ஐஎஸ்எல்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஃப்சி கோவாக்கே வந்து மிட் ஜூலையில் வந்து திருப்பி அவர் போய் சேர்ந்துட்டார் எஃப்சி கோவாக்கே. ஓகே நான் திருப்பி இங்கே வந்துடுறேங்க, அவர் தான் என்னை வேணான்ட்டாங்க, நான் திருப்பி இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஸோ என்ன எல்லாரும் பிரச்சனைனா பார்த்தாங்கன்னா வந்து அப்பாயின்ட் பண்ணும்போதே வந்து எல்லாருமே கேட்டாங்க எதுக்கு கிளப்பையும் பண்ணி கண்ட்ரியையும் பண்ணி ஒரு மாதிரி இருக்காதா, ஏன்னா ஐஎஸ்எல்ல எவ்ரி வீக் கேம் இருக்கு, அவர் வந்து கிளப்பை வந்து பார்ப்பாரா, அங்கே வந்து என்ன செட்டப் பண்ணும் எப்படி வின் பண்ணும் கூட அந்த ஒரு இது விஷயத்தை பார்ப்பாரா, இல்லை இங்கே வரும்போது வந்து ஓகே நம்ம அதாவது கேம்ஸ் இல்லைனாலும் அந்த டைமில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவனும் எங்கெங்கே விளையாடுறான், எப்படி விளையாடுறான், அவனை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன சிஸ்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான்ஸ் போடுவாரா, அதுக்கு தான் எஃப்சி கோவா இருந்தால் டைம் ஆகாதுன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தாங்க. அவர் வந்து இல்லை அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தார். கடைசியில் பார்த்தா அதுதான் வந்து பெரிய ஒரு பிளண்டராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன விஷயமா இருந்துச்சுன்னா அந்த ஏஐஎஃப்எஃப் வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு ஒருவேளை நம்ம வந்து இந்த மாதிரி டியூவல் கோச்சஸையே நம்ம வந்து போட்டோம்னா ஒரு கிளப்பையும் பார்த்துட்டு நம்ம கண்ட்ரியையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு கோச்சை வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ண வேண்டிய இது வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கேலண்டரையே மாற்றணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இதுவாக இருந்துச்சு, ஒரு யோசனையாக கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த கோச்னால ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியல, நம்ம ஐஎஸ்எல்லையும் இந்த இந்தியன் இதில் இன்டர்நேஷனல் கேம்ஸ் வரப்போகிற கேலண்டரே நம்ம கொஞ்சம் மாற்றினோம்னா அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து எல்லாமே முடியலை. ஸோ ஃபைனலி வந்து ஜூலையில் வந்து அவரை சரி பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரையும் கிளம்ப வச்சாங்க. ஸ்டிமேட்ச் கிளம்புனதுக்காச்சு வந்துட்டு ஏதோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னு சொல்லலாம், பட் இங்கே வந்து இட் வாஸ் பியூர்லி ஒரு ஸ்போர்ட்டிங் மெரிட்டில் இவனால் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெரிட்லால் நம்ம வந்து வெளியே நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்தில் இது பண்ணாங்க. அண்ட் அப்போ இருந்தே வந்து புது கோச்சுக்கான கேண்டிடேட்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ஜூலையில் அவரை வந்து தூக்குனதுலேருந்து 15th ஜூலை வரைக்கும் ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்தாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் சில க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க, இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுவோம்டா, ஒழுங்காக பண்ணுவோம், இத்தனை நாளாக பண்ணல ஓகே மினிமம் ஆச்சுன்னு ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 to 15 இயர்ஸ் ஆஃப் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு நல்ல எலீட்டான லெவலில் நம்ம வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், அதே மாதிரி ப்ரீவியஸாக நேஷ்னல் டீமை மேனேஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யூஎஃப்ஏ ப்ரோ லைசன்ஸ் வேணும், இல்லைனா ஒரு ஏஎஃப்சியோட லைசன்ஸ் ஆச்சு வேணும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு மீடியா ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது ஏஎஃப்ஏ கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு கல்ச்சுரல் வைஸாக வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்
அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ பல கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணாங்க, பயங்கரமான ஒரு சர்ச் போச்சு. அண்ட் சர்ச்ல இருந்து வந்து 3 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. இது பண்றதுக்கு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த சர்ச் போயிட்டு இருந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு கூத்துலாம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஜாவியெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாரு, இது வந்து ஆகிறதுக்கு என்ன ஜாவிக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் வந்து ஓ இந்த மாதிரி ஒரு கோச்சே வந்து இறங்கி வராரு மேனேஜ் பண்றான்ட்டு நீங்க என்னடா கொடுக்க மாட்டீங்களா. எனக்கு அதை படிக்கும் போதே தோணுச்சு, இதெல்லாம் இதையுமாடா நம்பிட்டு இருக்கீங்க. அவர் ஜாவி ஹெர்னாண்டஸ் மாதிரி இருக்கிற கோச் வந்து இங்க எதுக்குடா அவர் வந்து மேனேஜ் பண்ண போறாரு, கொஞ்சமாச்சு ஒரு லாஜிக்காச்சு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து இப்போ அவரே வரங்கிறாரு, நீங்க தூக்கி அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும், நீங்க என்ன யோசிச்சுட்டு வேற இருக்கீங்க அப்படின்னு சொல்லினா அப்படி ஏஎஃப்எஃப் வந்து இதெல்லாம் சும்மா எவனோ பொருளை கிளப்பி விட்டதுரா, எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட வரல, அதெல்லாம் சும்மா அப்ளிகேஷனும் கிடையாது, ஃபோன் காலும் வரல, எதுவுமே வரல, சும்மா இது வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி யாரும் இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஎஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் 170 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. அதில் வந்து தேவ் ஷார்ட் லிஸ்டட் டு 3 அப்ளிகேஷன்ஸ். அந்த 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீத் ஜமீல் ஒன்று, ஸ்டெஃபன் கான்ஸ்டன்டைன் ஒன்று, அண்ட் ஸ்டெஃபான் டார்கோவிச் ஒன்று. உங்களுக்கு வந்து இது தெரியும், அதாவது அந்த நடுவில் இருக்கிற நேம் வந்து எனக்கே ஞாபகம் இருக்கு, அவர் அங்கே கான்ஸ்டன்டைன் இருந்த காலத்துலலாம் வந்துட்டு. ஸோ இந்த 3 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர் யார் அந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜமீல் வந்து கண்டிப்பா அந்த அந்த சமயத்துல ஹி வாஸ் த பெஸ்ட் மேனேஜர். ஏன்னா அவர்கிட்ட எந்த டீம் கொடுத்தாலுமே அவர் கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸஸை விட அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சார். ஸோ கண்டிப்பா இந்தியன் செட்டப்ல வந்து பார்த்தோம்னா ஹி வாஸ் த பெஸ்ட் மேனேஜர் அந்த சமயத்துல. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடா ஐ லீக்ல இருந்தாரு, ஐஎஸ்எல் அங்கிருந்து ஐஎஸ்எல் வந்தாரு. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடா. அதுவும் இல்லாமல் வந்து 2016-17 வந்து ஐசால் எஃப்சி கூட வந்து ஐ லீகை வந்து வின் பண்ணாரு. அந்த சமயத்தில் மோகன் பகானாலாம் செம்ம கிளப்பாக இருந்தாங்க. அவங்க ஈஸ்ட் பெங்கால், பெங்களூரு எஃப்சி எல்லாம் வந்து ஜெயிச்சு ஐசால் எஃப்சி வச்சு ஐ லீகை வந்து அடித்தார் அந்த வருஷம். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு 2 டீம் வச்சு ஐஎஸ்எல்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தார். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வச்சு 2020-2021லையும், ஜம்ஷெட்பூரை வச்சு 24-25லையும் செமிஃபைனல்ஸ் போயிருந்தார். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த 2 கிளப்புமே வந்து ஒரு மாதிரி பெரிய கிளப்ஸ் எல்லாம் இல்லை ஐஎஸ்எல்ல. ஸோ அப்போ வந்து போயிருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தோணுச்சது, ஓகே கலீத் ஜமீல் தான் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் என்னன்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், 2015 19 வரைக்குமே அவர் வந்து இருந்தார். 2 ஸ்பெல் இருந்துச்சு நேஷனல் டீம்ல. அப்போ பெரிய கூத்து போயிட்டு இருந்துச்சு, அவருக்கும் சுனில் செத்ரிக்கும் தான் பிரச்சனையாட்டிருக்கு, அதனால தான் வந்து டீம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படி இப்படின்னு ஆச்சா வாச்சான்னு ஏகப்பட்ட ஒரு கூத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து 2019 ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் இருந்தார். அந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து 4-1 தாய்லாந்து கூட வின் பண்ணோம். தட் ஹஸ் பின் ஆர் பிக்கெஸ்ட் வின். இது வரைக்கும் தாய்லாந்து கூட முதல் வின்னே பண்ணோம்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஃபோஸ்னு ஒரு கிளப்புக்கு போயிருந்தார், சிப்ரஸ்ல போய் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஈஸ்ட் பெங்கால பண்ணார் அண்ட் பாகிஸ்தான் நேஷனல் டீமை பண்ணார். பட் அங்கெல்லாம் அவங்க பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஸோ அவரும் அப்ளை பண்ணியிருந்தா சரி அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம்னா அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 3வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெஃபான் டார்கோவிச். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தான் இந்த 3 பேர்லயே பயங்கரமான ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் வந்துட்டு ஸ்லோவாக்கியாவில் வந்து இருந்திருந்தார், ஸ்லோவாக்கியா டீமோடைய மேனேஜராக இருந்தார். யூரோ 2020 வந்து அந்த நேரத்தில் வந்து போலண்டை வந்து 2-1 தான் பீட் பண்ணாங்க. பட் ஸ்லோவாக்கியா வந்து ஸ்வீடன் கூடயும் ஸ்பெயின் கூடயும் தோத்தனால நாக் அவுட்ஸ்க்கு வந்து போக முடியல அந்த யூரோ 2020. அதுக்கப்புறம் வந்து 2022 வரைக்குமே அந்த ஜாப்ல இருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து கிர்கிஸ்தான் நேஷனல் டீமை வந்து டேக் ஓவர் பண்ணாரு. அந்த அவரோட டார்கெட் வந்து 3rd ரவுண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் குவாலிஃபைங் கூட்டிட்டு போகணுன்ட்டு வந்து கொடுத்தாரு, ட்ரை பண்ணாரு. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஏஎஃப்சி ஏஷியன் கப்போடைய 2027 அந்த அந்த காம்படிஷனுக்கு வந்து அதனோட டார்கெட்டாக வச்சிருந்தாரு. பட் அதை கரெக்டாக அவர் பண்ணார். கிர்கிஸ்தானை வச்சு 3rd ரவுண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் குவாலிஃபைங்க்கு வந்து கூட்டிட்டு போனாரு. ஸோ இட் காட் தெம் த குவாலிஃபிகேஷன் டு தி ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2027. அதே மாதிரி வந்து அந்த டைம்ல 1-0 ஒமான் கூட ஜெயிச்சாங்க. ஒமான் ஒரு செம்ம கண்ட்ரி, அவங்களோட இவர் கிர்கிஸ்தானை வச்சே வந்து ஜெயிச்சார். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி வந்து ஏஎஃப்எஃப் என்ன யோசிச்சாங்க, இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபாரின் கோச் வச்சிருக்கோம், இங்கே ஒரு ஆள் வந்துட்டு இந்தியன் செட்டப்பை தெரிஞ்சு இந்தியன் ஃபுட்பால் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு கரெக்டாக அவர் அந்த செட்டப்பில் இத்தனை வருஷமா இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும், இவர்கிட்ட கொடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இது ஏஎஃப்எஃப்க்கும் தோணுச்சு, இந்தியன் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுற எல்லா அனலிஸ்ட்டுக்கும் கரெக்டான டிசிஷன் தோணுச்சு, நம்ம ஃபுட்பால் ஃபேன்ஸ் பல பேர் ஓகே இது கரெக்டான டிசிஷன்ப்பா, இந்த சமயத்தில் கலீத் ஜமீலை கொண்டு வரது வந்து கரெக்டான டைமு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணதில் வந்து எந்த வித செகண்ட் தாட்ஸுமே யாருக்குமே இல்லை. ஒரு நம்ம வந்து மனோலோ மார்க்கஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது கூட ஓகே ரெண்டையும் மேனேஜ் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. பட்
கலீல் ஜமீல பண்ணும்போது ஓகே இதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அப்பாயிண்ட் பண்ணும்போது வந்து அவர் வந்து ஜம்ஷெட்பூர் எஃப்சி வந்து விட்டுட்டு நான் இங்கே ஃபுல் டைமா வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த வருஷம் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகே உனக்கு தான்ப்பா இனிமேல் நீ தான்ப்பா மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் டீமை வந்துட்டு மேனேஜ் பண்றது 13 இயர்ஸ் கழிச்சு. சாவியோ மெடேரான்னு ஒருத்தர் இருந்தார் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கோச்சா வந்து இந்தியன் டு பி அன் இந்தியன் மேனேஜர் அப்படிங்கிற வந்து இதாக இருந்தார். ஸோ 2 இயர் கான்ட்ராக்ட் அவருக்கு வந்து கொடுத்தாங்க அண்ட் அன் ஆப்ஷன் டு எக்ஸ்டெண்ட் இட் பை 1 இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் கான்ட்ராக்ட். ஸோ அவரோட ட்ரைனிங் கேம்பை வந்து 15th ஆகஸ்ட்லேருந்து வந்து ஆரம்பித்தார் பெங்களூரில். அதுலேருந்து வந்து அவர், ஸோ அவரோட டெபியூ கேம் வந்து காஃபா நேஷன்ஸ் கப், அந்த நேஷன்ஸ் கப்பை வச்சு ஸ்டார்ட் பண்ண 29th ஆகஸ்ட் வந்து தஜிகிஸ்தான் கூட வந்து ஆரம்பிச்சாரு. 2-1 நம்ம வந்து வின் பண்ணோம் அந்த கேமை. அன்வர் அலியும் சந்தேஷ் ஜிங்கன் 2 பேருமே வந்து கோல்ஸ் போட்டாங்க. ஸோ 2-1 வின் பண்ணோம். அதனால அந்த கேமில் வந்து கடைசியில் நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த பெனல்ட்டி சேவ் பண்ணது வந்து குர்பிரீத் சிங் சந்து வந்து செம்மையாக வந்து பெனல்ட்டி சேவ், நான் போச்சு ட்ரா தான் அப்படி நடத்திட்டு இருந்தபோது வந்து அது வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து அந்த இதில் வந்தோம். அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தஜிகிஸ்தானை வந்து அவங்களுடைய நாட்டிலேயே போய் அவங்களை வந்து பீட் பண்ணுது. ஸோ இட் வாஸ் மான்யூமெண்டல் அந்த கேம் எடுத்தும்போது. அப்பா ஓகே ஃபர்ஸ்ட் கேமு வேற லெவலு, ஓகே பண்ணிட்டாரு, இனிமேல் ஓகேப்பா கரெக்டாக பண்ணுறாராட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்பா செம்மையாக வந்து இது பண்ணாரா. வந்து ஹோம் கிரவுண்ட் கோச்சை வந்து ஏஎஃப்எஃப் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்குது, என்ன சொல்றது, ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு ஸ்டைல் அவர் சேஞ்ச் பண்றாரு. ஒரு ரிசல்ட் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் எடுத்தோம்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் வருங்கிறது தெரியும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணலான்னு தெரியும். ஸோ கரெக்டாக எப்படி ரிசல்ட் தேவையோ அந்த மாதிரி பிராக்மேட்டிக்காக வந்து மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு இது பண்ணாங்க. ஓகே நல்லா பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ப்ரெஷர் நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த காஃபா நேஷன்ஸ் கப்பும் அண்ட் ஏஷியன் கப் 2027 குவாலிஃபையிங் மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த காஃபா நேஷன்ஸ் கப்பில் வந்துட்டு என்னாச்சுன்னா நம்ம நாடு வந்து தேர்ட் முடிச்சோம். காஃபா நேஷன்ஸ் கப் 2025 வந்துட்டு நம்ம ஒமானை வந்து பெனல்டிஸ்ல பீட் பண்ணோம். 3-1 3-2 பெனல்டிஸ்ல கேம் வந்து 1-1 ரெகுலர் டைம்ல முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து திருப்பி எல்லாருமே எப்பா பரவாயில்லையே ஜமீல் பாரு தேர்ட் முடிக்க வச்சிருக்காப்ல நேஷன்ஸ் கப்பில் வந்துட்டு. அதே மாதிரி வந்து அந்த கோல் கீப்பர் குர்பீத் சிங் சந்து வந்துட்டு செம்மையாக கேப்டன்சி பண்ணுறான்ப்பா, கோல் கீப்பிங்கும் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜமீல் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருந்தாரு, பா எங்கள் பிளேயர்ஸ்லாம் நல்ல கேரக்டர் காட்டுறானுங்க, இதான் வந்து ஸ்டார்ட்டு, பட் நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸை போடுவோம், 2027 இருக்கிற குவாலிஃபயர்ஸ்க்கு ஃபோக்கஸை போடுவோம், அதுதான் நம்மளுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 2 கேம் ஆடி இருந்தோம். எப்போனா வந்துட்டு மார்ச் 2020 இதுலேயே மார்ச் 26 வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். அந்த கேம் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். இதில் மார்ச் 25 அன்னைக்கு நம்ம வந்து பங்களாதேஷ் கூட ஃபர்ஸ்ட் கேம் ஆடணும். ஸோ நம்ம வந்து 4 டீம் இருக்கிற ஒரு குரூப்பு, அதில் நாம் பங்களாதேஷ், தாய்லாந்து அண்ட் ஹாங்காங், சிங்கப்பூர் 5 இது இருக்கிறது வந்துட்டு நம்ம தாய்லாந்து இல்லை சாரி சிங்கப்பூர், நாம் பங்களாதேஷ் அண்ட் இது இன்னொன்று யாரு ஹாங்காங், இந்த 4 கண்ட்ரிஸ் தான் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே மார்ச் மாதத்துலேயே ப்ரீவியஸ் மனோல மார்க்கஸ் இருக்கும்போதே வந்து பங்களாதேஷ் கூட வந்து ஆடி இருந்தோம். அந்த கேம் வந்து 0-0 ட்ரா தான் முடிஞ்சது. ஹோம் கேம்லேயும் 0-0 ட்ரா தான் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் 2வது கேம் வந்து நம்ம வந்து ஹாங்காங் கூட ஆடினோம். ஹாங்காங் கூட 1-0 நம்ம தோத்தோம். அவே போயிருந்தோம் 1-0 தோத்தோம். ஸோ எஃபெக்டிவ்லி நம்மள்ட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. இவர் வந்து டேக் ஓவர் பண்ணும்போதே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ஃபர்ஸ்ட் கேமில் வந்துட்டு சிங்கப்பூரை வந்து ஆடணும், அவையில போய் ஆடணும். அங்கே வந்து சும்மாவே இல்லாமல் நம்ம வந்து ஜிங்கன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு கிளம்பிட்டாப்ல. பட் ரைம் அலி வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு ஈக்குவலைசர் போட்டு 1-0 அந்த கேம் முடிஞ்சது. ஓகே 2 ட்ரா 1 லாஸ் இது வரைக்கும் 3 கேமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்துச்சு. பட் அப்போவே நம்மளுக்கு வந்து ஐயோ இதுக்கு மேலே என்னடா பண்ண போறேன்னா ஹாங்காங் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, சிங்கப்பூர் வேறு அடுத்த கேம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த 5 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கோவாலே வந்துட்டு நம்ம 1-2 தோத்தோம். சிங்கப்பூர் கூட வந்துட்டு ஷாங்தே ஒரு கோல் போட்டான். பட் ஆனால் வந்துட்டு அவங்க 2 கோல் போட்டுட்டு அந்த கேம் வந்து முடிச்சாங்க. அண்ட் அந்த கேம் முடிஞ்சோடனே ஓகே இனிமேல் நம்ம குவாலிஃபை ஆக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த குரூப்பை வந்து நம்ம டாப் பண்ணால் மட்டும்தான் அது குவாலிஃபை ஆக முடியும். ஏன்னா வந்து 8 குரூப் இருக்குது, 32 நேஷன்ஸ் இருக்காங்க, 6 குரூப்னு நினைக்கிறேன், சாரி 6 குரூப் அண்ட் 24 நேஷன்ஸ். அதில் வந்து யூ ஹேவ் டு டாப் த குரூப். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு ஓகே இனிமேல் நம்ம டாப் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி அந்த மீதி இருக்கிற கேம்ஸை வின் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம சிங்கப்பூரையும் தாண்டி ஹாங்காங்கையும் தாண்டி நம்ம வந்து முடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுது. ஸோ ஜமீல் வந்து சொல்லியிருந்தாரு, ஓகே நம்மளுக்கு இது நடந்துருச்சு ஓகே, ஆனால் போக போக நம்ம வந்து ஒரு அட்டாக் ஓரியன்ட் ஒரு ஃபுட்பால் தான் நான் வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த குவாலிஃபிகேஷன்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துட்டோன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்,
ஜமீல் என்ன சொன்னார், இது பெரிய பிரச்சனை வந்துட்டு எனக்கு வந்து போதுமான டைமே இல்லை ப்ரிப்பரேஷனுக்கு. ஏன்னா ஐஎஸ்எல்ல இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு கேம்பை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னேன்னா இவங்க வந்து எனக்கு வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு எனக்கு வேணும், எனக்கு ஐஎஸ்எல் ஜெயிக்கிறதுக்காக இந்த பிளேயர்ஸ் வேணும், நான் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாமல் போகிறாங்க. நான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. ஸோ அந்த அறிக்கையை விட்டதுலேருந்து வந்து ஏஎஃப்எஃப்பும் அந்த ஐஎஸ்எல்லும் உட்காந்துட்டு என்னடா பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து கிளப்ஸ் நீங்கள் விட்டு தான் ஆகணும், ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ்க்கு போட்டிருக்கிற பேரையெல்லாம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே கேம்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க வந்து இன்னும் 3 கேம் ஆடணும். ஸோ அவங்க போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐஎஸ்எல்ல இன்னொரு கூத்து போயிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். அது ஐஎஸ்எல் இனிமேல் ஆரம்பிக்குமா இல்லையா என்ன ஏது அது ஒரு செப்பரேட்டாக நம்ம வந்து பார்ப்போம். பட் இது வந்து நடந்துச்சு. சரி ஓகே, அது வந்து போன இதில் ஜூன் மாதம் நடந்து முடிஞ்சு. அக்டோபர் மாதத்தில் வந்து நம்ம அது மாதிரி நடந்து முடிஞ்சு. போன வருஷம் நம்ம இந்த போன மாதம் நம்ம வந்து இதில் தோத்த சிங்கப்பூர் கூட வந்து 1 நாள் வந்து ட்ரா பண்ணது வந்து அது நடந்துருச்சு. ஓகே, இந்த இது வந்து நம்ம பங்களாதேஷ் கூட ஆடுறோம், அது ஹோமில் வந்து ஆடுறோம், அவே போகிறோம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அவே போகிறோம். பங்களாதேஷ் கூட வந்து 1997 அப்புறம் நம்ம வந்து தோக்கலேன்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த மாதிரி டைமில். ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு இது ரிசல்ட் எடுக்கலாம் மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா இப்போ நேற்றுக்கோ முந்தா நேற்றுக்கோ வந்துட்டு அந்த கேமை தோத்துட்டோம். 1-0ன்னு சொல்லிட்டு வந்து பங்களாதேஷ் ஒரு கோலை போட்டு அந்த கேமை நம்ம தோத்துட்டோம். அந்த கேம் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து மெசேஜே பண்ணி, ப்ரோ இதோட நம்ம வந்து மோசமெல்லாம் ஆட முடியுமான்னு எனக்கு தெரில, இத்தனை நாளாக நான் வந்து இந்தியன் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணுறேன், இந்த கேமை வந்து நம்ம தோத்துருக்கோம், இத்தனை வருஷமா அட்லீஸ்ட் பங்களாதேஷ் கூட தோக்காமையாச்சு இருந்தோம், இப்போ பங்களாதேஷ் கூடயே வந்து நம்ம தோத்துட்டோம், இதுக்கு மேலே இங்கிருந்து நம்ம எங்கே போகிறது என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு வந்து தெரியல ப்ரோ இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தா இப்போ வந்துட்டு நம்ம அந்த குரூப்பில் அல்டிமேட் லாஸ்ட் நம்ம 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், 5 கேம் ஆடி இருக்கோம், ஒரு வின் கூட இல்லை, 2 draws and 3 losses இது வரைக்கும். ஸோ ரைட் நவ் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேரின் இப்போ ப்ரொக்ரெஸ்ஸா ரிக்ரெஸ்ஸா இல்லை இருக்கிற பொசிஷன்லேருந்தே இருக்கோமா அப்படின்னே வந்து தெரியல. 1 year முன்னாடி 1.25 வருஷம் முன்னாடி ஸ்டிமேட்சை தூக்கும்போது ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து போராடணும், ஒரு இங்கிருந்து ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், அங்கிருந்து கொண்டுட்டு போவோம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு பேச்சு வந்து 1.25 வருஷம் வந்து கழிச்சு வந்து பார்த்தா இருக்கிற நிலைமையோட கீழே போயிருக்கோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அல்டிமேட்லி வந்து ஐ சி நோ ப்ரோக்ரஸ். இதுக்கு யாரை பிளேம் பண்ணுறது, யார்கிட்ட போய் கேள்வி கேட்கணும், எங்கே கேள்வி கேட்டால் ப்ரோக்ரஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு பார்த்தா இப்போ இந்த FIFA வேர்ல்ட் கப்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட வெறும் 1.5 லட்சம் பாப்புலேஷன் இருக்கிற நாடுகள் எல்லாமே குவாலிஃபை ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வச்சுட்டு நம்மளால வந்து ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங்க்கு இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி நம்பர் 1. அது இருந்துச்சுன்னா கரெக்டான காம்படிஷன்ஸ் நடத்தப்படுதா, ஸ்டேட்டுக்குள்ள காம்படிஷன் நடக்கப்படுதா, ஐஎஸ்எல்ல கரெக்டான காம்படிஷன்ஸ் நடக்குதா அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு. இதுவும் நடந்துச்சுன்னா அப்போ அங்கிருந்து வெளியே வர நல்லபடியான பிளேயர்ஸை மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணுறாங்களா இந்தியன் டீமுக்கு அப்படிங்கிற ஒரு மெயின் கேள்வி வருது. ஸோ இந்த 3 கேள்வியில் நம்ம எங்கே மாட்டிகிட்டு இருக்கோன்னே தெரியல இப்போதைக்குன்னு பார்த்தா. எல்லா ஃபோக்கஸுமே கொண்டு நம்ம கிரிக்கெட்டில் வச்சுட்டோம். கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் நேஷன்ஸாக இருக்கும் வேர்ல்டில், எந்த இதுவுமே கிடையாது. பட் ஆனால் இவ்வளோ பாப்புலேஷனில் இருக்கிற ஒரு கண்ட்ரினால் வந்து ஒரு ஏஷியன் கப்புக்கும் வருஷம் நம்ம வந்து குவாலிஃபை ஆகிட்டு இருந்த ஒரு இதிலிருந்து நம்ம இப்போ அதுலேயும் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கவலையாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ எங்கே பிளேம் பண்ணுறது, யாரை பிளேம் பண்ணுறது, யாரை கேள்வி கேட்கணுன்ட்டு. ஆல் ஐ கேன் டூ இஸ் நீங்கள் உட்காந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நல்லா பேசவும் முடியும். ஆஸ் ஃபேன்ஸ் நம்மளால் வந்து ஓகே நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியோ கேள்வி கேட்டோ இல்லை கொஸ்டின் பண்ணியோ பண்ண முடியும். பட் மேலே இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ் ஒரு வழியாக இனஃப் இஸ் இனஃப், இனிமேல் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டுட்டு போய் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அந்த ஸ்டேஜ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. பட் ஃபார் நவ் இந்தியன் ஃபுட்பால் இஸ் அட் ஐ வெரி வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் இது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். நான் ஏதாச்சும் தாட்ஸ் விட்டுருந்தேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நான் விட்டுருந்தேன் நினச்சேன்னா காமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு வந்து காமெண்ட்ஸையும் படிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் காமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். பாய்.